ராமன் 15ஆம் வருஷத்தில் திரும்பி இவ்விடத்திற்கு வருவானும் பரதன் தன் கையிலுள்ள ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யங்களையும் ராமனுக்கு விட்டுவிடுவான் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு பெரும் புலியானது மற்றொரு மிருகம் தின்று மிகுந்த உணவை ஒருபோதும் தின்னாது. அதுபோல் ராமனும் புருஷர்களில் பெரும் புலி போல் மேன்மையுற்றவன் ஆகையால் பரதன் அனுபவித்த ராஜ்யத்தை ஒரு கால் பரதனே கொடுக்க இசைந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பது திண்ணம். ராமன் கோபம் கொண்டிருப்பானாயின் இப்படிப்பட்ட அவமானத்தை அவன் அடைந்தே இருக்க மாட்டான். உலகமெல்லாம் ஒன்று கூடி எதிர்த்து வரினும் அவனை வெல்ல ஒருவராலும் முடியாது. சந்திர சூரியர்களோடும் நட்சத்திரங்களோடும் கூடிய ஆகாயத்தை ஆயினும் ஸ்வர்கலோகத்தை ஆயினும் நினைத்த மாத்திரத்தில் அறுத்து தள்ளிவிடக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு. ஆயினும் தந்தை என்கிற கௌரவத்தினாலும் உன் வாக்கை மெய்ப்படுத்த வேண்டும் என்கிற தர்ம நினைவாலும் உனக்கு அடங்கி அவன் காடு சென்றான். அந்த தர்மாத்மாவை நீ வனம் செல்ல அனுமதித்தது முற்றிலும் அநீதியாகும். உனக்கு சனாதன தர்ம நிஷ்டை என்பது அடியோடு இல்லை. அரசனே, மாதருக்கு முக்கியமான கதி தன் கணவனே. 2வது புகலிடம் புதல்வனாவான். 3வது கதி பந்துக்கள். இனி 4வதான புகழ் உலகிலேயே இல்லை. இம்மூன்று கதிகளில் முதல் கதியாகிய நீ என் சக்கலத்தி வலையின் உட்பட்டவனாகையால் எனக்கு நீ இல்லாதவன் போலவே ஆய்விட்டனை. 2வது கதியான ராமனும் காடு எகினன். கணவனை உடையவளாகையால் உன்னை விட்டு நான் ராமனை பின் செல்ல நினைக்கலாகாது. தவிர என் உறவினர்கள் தூர தேசத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களாலும் இப்பொழுது எனக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லா விதத்திலும் நீ என்னை பாழாக்கி விட்டனை. உன்னையும் உன் மந்திரிகளையும் பாழாக்கி கொண்டனை. பட்டணத்து ஜனங்களையும் நாசமாக்கி விட்டனை. என் மகனை துரோகம் செய்தனை. எவர் எப்படியானால் உனக்கென்ன? உன் அருமை புதல்வனான பரதனும் ஆசை நாயகியான கைகேயியும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று படபடப்புடன் பயங்கரமான வார்த்தைகளை கூற மகாராஜன் மன்னவன் கௌசல்யை சொன்ன ரோஷ வார்த்தைகளை நினைத்து நினைத்து அந்தோ தப்பு காரியம் செய்துவிட்டோம் என்று கழிவிரக்கம் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 62. மூர்ச்சி தெளிந்த மன்னவன் கௌசல்யை நல்வார்த்தை கூறி தேற்றுதலும் கௌசல்யை கடிந்து கூறினதற்கு பொறுமை வேண்டுதலும். அரசன் சிறிது மனம் தேறினும் சோக நெருப்பில் தகிக்கப்பட்டு கிடுகிடுவென்று நடுக்கமுற்று தலை வணங்க பெற்று கைகளை குவித்த வண்ணம் கௌசல்யை நோக்கி, என் காதலி, நீ என்னிடத்தில் அருள் புரிய வேண்டும். இதோ உனக்கு அஞ்சலி செய்கிறேன். தேவி, உன்னை போன்ற உத்தம ஸ்திரீகள் கணவனையே தெய்வம் என்று கொண்டாடும் குணமுடையவர்கள் அன்றோ? இப்படிப்பட்ட உனக்கு எப்படிப்பட்ட மன வருத்தம் உண்டாயிருப்பினும் மிகவும் துயருறும்படியாக இத்தகைய கடுஞ்சொற்களை உரைப்பது யுக்தம் அன்று என்று தீனஸ்வரத்தில் மன இரக்கம் உண்டாகும்படி கூறினன். இவ்வார்த்தையை கேட்ட கௌசல்யை கண்ணீரை பெருக்கினள். ஐயோ, கணவனை இன்னனம் மனமிடியும்படி கூறிவிட்டோமே என்கிற வருத்தத்தினால் கதறிக்கொண்டே அரசனுடைய அஞ்சலியை தன் கைகளால் எடுத்து சிரத்தில் இட்டுக்கொண்டு தடதடுத்த குரலில், தேவா, என் மீது அருள் புரிய வேண்டும். உன்னை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். உன் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை நான் கூறியதால் பாபிஷ்டை ஆனேன். இதற்காக என்னை உலகத்தவர் நிந்திக்கப் போகிறார்கள். தர்மாத்மாவே, நானும் தர்மங்களை உணர்வேன். நீ சத்தியவாதி என்பதும் எனக்கு தெரியாததல்ல. ஆயினும் புத்திர சோகத்தினால் மதிகலங்கி முன்பின் பாராமல் உன்னை தகாத வார்த்தைகள் சொல்லிவிட்டேன். இதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். சோகத்தினால் தைரியத்தை இழந்து மதிகெட்டு போன சில மகரிஷிகளை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்நனமே பேதையான நானும் சோகத்தினால் மதிகெட்டு ஏமாறி தகாத வார்த்தைகளை சொல்லிவிட்டேன். நீ பொறுத்தருள வேண்டும். ராமன் வனவாசம் செய்ய ஆரம்பித்து இன்று 5 தினங்கள் ஆயின. எனக்கோ இந்த ஸ்வல்ப காலமும் 5 வருடங்கள் போல் இருக்கின்றன. இதை நினைக்க துயரம் பெருகி வருகிறது என்று அரசனை நல்வார்த்தைகளால் சமாதானப்படுத்தினாள். சூரியனும் அஸ்தமித்து இரவும் வந்தது. அரசனும் மனக்கலக்கம் தீர்ந்து நித்திரைக்கு வசமாயினன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.